Hello friends, welcome to NithishFamily. 40 day weight loss challenge la second period oda third day weight loss vlog da paaka porom. Vaanga video kulla polam. Adukku munnadi first Nithish appaoda weight enna appdin paatharla. 84.150 gram காமிக்குது. நேத்திக்கு இன்னைக்கு கொஞ்சம் 300 gram குறைஞ்சிருக்கு. என்னன்னா நேத்து ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம வந்து அதே சேம் கலோரி தான் எடுத்தாங்க. 1290 கலோரி தான் எடுத்தாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நேத்திக்கு வந்து குக்கிங் ஃபுட் எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அன்குக்கிங் ஃபுட் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பழங்கள் வேர்க்கல்ல அந்த மாதிரி குக்கிங்கா இருக்க உணவுகளை எடுக்கும்போது வெயிட் லாஸ் அப்படின்றது நல்லா ஃபாஸ்டா இருக்கும். அதை கண்டினியூஸா எடுக்க முடியாது இல்லையா, அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க, நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். 10 நாளும் கண்டினியூவா வந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து செமையா தெரியும். சரி வாங்க இன்னைக்கு என்னென்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது பார்க்கலாம். நிதிஷ்க்கு இன்னைக்கு ஸ்டடி ஹாலிடே, அதனால காலையில் நிதிஷ் அப்பாவும் நிதிஷும் சைக்கிள் ஓட்ட போயிட்டாங்க. நாங்கள் டயட் இறங்கிட்டாலே நிதிஷ்க்கும் சேர்ந்து ஒரு ஆர்வம் வந்துடும் போல்க. அவனும் போட்டி இப்போ வருது சைக்கிள் ஓட்டுறதுல, நான் போகிறேன் நீ போகிற அப்படின்ட்டு. செவனேன்னு கிடக்கும் சைக்கிள், யாரும் போக மாட்டாங்க. இப்போ எடுத்து போட்டோன்னையும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லாவே வருது. காலையில் 1 hour 2 பேருமே எங்களுக்கு ஈக்குவலாக அவனும் சைக்கிள் ஓட்டுவான். 2 பேருமே சூப்பராக காலையிலே கலோரி பர்னிங் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நிதிஷ் அப்பா சைக்கிளிங் போனாங்க, பாதிக்கு மேலே சைக்கிள் பஞ்சர் ஆனாங்கல்ல, அவங்க ரன்னிங் வாக்கிங் மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க போல்க்க. அதனால பாதி ஜாக்கிங் பாதி வாக்கிங் பாதி சைக்கிளிங் அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க. காலையில் நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது கமலா ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ ஜூஸ் போட்டதில் இவ்வளோ தான் வந்தது திக்காக. இதில் கொஞ்சமாக நீ தண்ணி கூட ஊற்றிக்கிறேன். நான் நல்லா திக்காக தான் இருக்குது. 3 பழம் சின்ன சின்ன பழமாக எடுத்து தான் போட்டேன். நெல்லிக்காய் இல்லை, இனிமேல் தான் வாங்கிட்டு வந்து அரைச்சி வைக்கணும். அதனால் இன்றைக்கி எடுத்துக்கிறது கமலா ஆரஞ்சு ஜூஸ் தான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். மணி 8:45 ஆகுது. நான் எடுக்கிறது அடை தோசை தான். ஒரு தோசை எடுத்துக்கிறேன். அடை தோசை மேலேயும் ஒரு அடை தோசை, அது நல்லா திக்காக தான் எடுத்திருக்கேன். ஒரு அடை தோசை மேலேயும் கேரட் பீட்ரூட் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட். இது சுண்டல் குழம்பு ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு. 2 அத்திப்பழம். இன்றைக்கி வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுக்கல, சுண்டல் எடுக்கிறதுனால அது முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுக்கல. ஏற்கனவே பருப்பு எடுக்கிறேன் அப்படின்றதுனால நட்ஸ் ஊற வைக்கல, அதனால அப்படியே ட்ரையாக எடுத்துக்கிறேன். அத்திப்பழம் 2, பாதாம் பருப்பு 5, கருப்பு உலங்கு திராட்சை வந்து 10 இருக்க அளவுக்கு. ஸோ மார்னிங் டிஃபன் அப்படின்றது நான் இதான் எடுக்கிறேன், அடை தோசையும் ஆம்லேட்டும். மணி 9:15 ஆகுது. நிதிஷ் அப்பா எடுக்கிறது அடை தோசை தான். அடை தோசை மேலே எப்பயும் போல் காய்கள் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். தோசை எனக்கு வந்து இதை விட கொஞ்சம் லேஸாக இருக்கும். நிதிஷ் அப்பா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பெரிய தோசையாக போட்டுருவான். வெயிட் பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு தோசைனாலும் வெயிட் மாறும். அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட், அவங்களுக்கு சுண்டல் குழம்பு, நட்ஸ் எடுத்துக்காங்க, அத்திப்பழம் பாதாம் பருப்பு எல்லாமே. காலையில் அவங்க ஃபஸ்ட்டு மீலாக எடுக்கிறது இதுதான். மார்னிங் ஸ்நாக்ஸாக நான் ஒரு செவ்வாழையும் ஆரஞ்சு பழம், நிதிஷ் பாதி சாப்பிட்டுட்டு எனக்கு பாதி கொடுத்துட்டான். அந்த ஆரஞ்சு பழம் தான் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நிதிஷ் அப்பாவுக்கு ஒரு செவ்வாழை. ஒரு செவ்வாழையே வந்து எப்படியோ ஒரு 100-120 கலோரி வந்துடும். வெயிட் போட்டும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட் வரும். கொஞ்சம் சின்ன பழம்னா வெயிட் கம்மியாக வரும், பெரிய பழம் அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும், 120 கிராமுக்கு மேலே வரும். ஸோ நிதிஷ் அப்பா செவ்வாழை, நான் செவ்வாழையும் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். சிகப்பரிசி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கேட்டீங்க. நான் சிகப்பரிசி வந்து 3 பேர்த்துக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆளாக்கு போடுவேன். ஒரு ஆளாக்கு அப்படின்ற போது 100 கிராம் அரிசி வரும். 100 கிராம் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 400 கிராம் கிட்ட ஊற்றுவேன். அந்த ஆளாக்குக்கு 4 கிளாஸ் ஊற்றி 1 மணி நேரம் அந்த தண்ணியிலே அப்படியே ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 to 5 விசில் அடித்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுவான். ஸோ இப்போ இது வந்து ஊற வச்சு 1 மணி நேரம் இருக்கும், அடுப்பில் வச்சிடலாம். நீங்கள் சிகப்பரிசி அந்த மாதிரி அன்பாலிஷ் ரைஸ் இருக்குல்ல, கைக்குத்தல் அரிசி, அதெல்லாம் ஓப்பன் பாட்டில் தான் வைக்கணும், குக்கரில் வைக்கக்கூடாது அப்படின்றீங்க. அப்படிலாம் கிடையாது. பருப்பு ஐட்டங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் குக்கரில் வைக்காதீங்க நாங்கள், ஏன்னா கேஸ்ட்ரிக் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படிம்பாங்க. பட் இதெல்லாம் குக்கரில் பண்ணலாம், ஓப்பன் பாட்லேயும் பண்ணலாம், குக்கர்லேயும் பண்ணலாம், 2லேயுமே பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து அடியில் வந்து தண்ணி அப்படின்றது ரொம்ப இருக்காது, லைட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருக்கும். நம்ம குழம்போட சேர்ந்து ஊற்றி சாப்பிடும்போது டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்படிதான் நான் வைப்பேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக ஸோ நல்லா 5 விசில் அடிச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வந்ததுக்கப்புறம் சிகப்பரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுருவேன். இன்றைக்கி நல்லா 4-5 விசில் அடிக்க விட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு தான் எடுத்தேன். கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இனி வெயில் காலம்லாம் எங்கள் வீட்டில் என்னென்னா நாளே சில சமயம் நாங்கள் நிறையா சாதம் வச்சுருவோம். வச்சுட்டு பழைய சோறு தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி வச்சுருவோம். மறுநாள் காலைல சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. இவ்வளோதாங்க, நான் இந்த அளவு தான் வந்து செய்வேன் சிகப்பரிசி சாதம். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் வந்து மணி 1:30 ஆகுது. 2 பேருமே 1:30 எடுத்துக்கிறோம். ஸோ நான் வந்து சாதம் 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். தட்டு சின்ன தட்டு, அதனால நிறையா தெரியுது சாதம். 100 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொண்டக்கடலை குழம்பு 100 கிராம். இது வந்து 75 கிராம். இது ஒரு 75 கிராம். முட்டை 1 ஆம்லேட்டு. இதுதான் நான் மத்தியானம் சாப்பாடாக நான் எடுத்துக்கிறேன். நிதிஷ் அப்பாவுக்கு சாதம் 150 கிராம், அதே மாதிரி குழம்பு 150 கிராம், பொரியல் கொஞ்சம் கூட 100 கிராம் வரும்.
ஸோ அவங்களுக்கு ஜென்ஸுனால அவங்களுக்கு வந்து கலோரி கொஞ்சம் கூட வரும். எனக்கு கலோரி கூட கிடையாது, எனக்கு கம்மி தான். 2 பேரோட சைஸ், தட்டோட சைஸை பார்த்துக்கோங்க, அதுவும் இருக்குது. நித்திஷாப்பாவுக்கு சின்ன தட்டு தான், காய்கள் நிறையா வைக்கிறதுக்காக. அவரோட நான் சின்ன தட்டாக எடுத்துருப்பேன். ரெட் ரைஸ் அப்படின்றத நல்லா மென்று சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி சாப்பாடு அப்படின்றது ரெட் ரைஸ் தான். சிகப்பரிசி சாதம், கொண்டக்கடலை குழம்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், முட்டை பொடி மாஸ் ஒன்று, பாவக்காய் வெஞ்சனம். ஸோ மத்தியான சாப்பாடு எடுத்துக்கிறது இதுதான். லாஸ்ட் மீலாக நான் எடுக்கிறது தண்ணி பழம் தான் எடுக்கிறேன். இன்றைக்கி மணி 2:30 ஆயிடுச்சு. ஸோ மத்தியான சாப்பாடே 1:30க்கு சாப்பிட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் தண்ணி பழம் மட்டும்தான் கடைசியாக எடுத்துக்கிறேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக நித்திஷாப்பாவுக்கு வந்து 30 கிராம் அளவுக்கு உப்புக்கல்ல சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. கடைசி மீலாக நித்திஷ்பா பழம் எடுத்துக்கிறேன்னாங்க. இப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து உப்புக்கல்ல தான் 30 கிராம் கொடுக்குறேன். டைம் வந்து மணி வந்து 3 ஆகுது. சாயந்தரம் மணி வந்து 4:45 ஆகுது. நித்திஷப்பா லாஸ்ட் மீலாக எடுக்கிறது தண்ணி பழம் 300 கிராம் இருக்க அளவுக்கு, அதுக்கப்புறம் 250 கிராம் வந்து குக்கும்பர் எடுத்துக்கிறாங்க, ஆப்பிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மீலாக அவங்க எடுத்துக்கிறது பழங்கள் தான். மத்தியான சாப்பாடு அவங்க வந்து ரெட் ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது எனக்கு ஃபில்லிங்காக இருக்குது. அதனால் லாஸ்ட் மீல் வந்து எனக்கு பழம் கொடு போதும், பழம் தான் எனக்கு அதாவது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அவங்க அதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மேக்ஸிமம் பழம் தான் எடுத்துக்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் கம்பல்சரி எனக்கு ஒரு வேளை பழம் கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்படி தான் ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்குங்க வேலை ஆரம்பிக்கும் உங்களுக்கு? 12:30 மீட்டிங் போயிட்டுருக்கு, அதனால் நம்ம பேசுகிறது கேட்காது. நாங்கள் உட்காந்தே வேலை செய்கிறவங்க எப்போவுமே 3 வேளையுமே குக்கிங் ஃபுட் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். தயவுசெய்து ஒரு வேளை பழங்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு வேளை வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். காலையில் 1 ஹவரில் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 8 to 10 மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். சரி, நித்திஷப்பா பேசணுமா, நம்மளை வெளியே போக சொல்கிறாரு. பாய். ஒன்று ஈவினிங் பழம் சாப்பிடுவான், அப்படி இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டுக்குவான் 5-6 மணி வாக்கில். 7 மணிக்கு பேக்கெட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. 7 மணிக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன்னா 7:20 ஆயிரும். நல்லா சூடாக தான் எடுத்து குடிக்கிறது கொஞ்சம். ஸோ இந்த வெயில் காலத்தில் ஒரு சிலருக்கு இது எடுக்கும்போது ரொம்ப சூடாக எடுத்தால் வந்து ஹீட் ஆகுதுக்கா பாடி அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறுமனே வெந்நி தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. வெந்நி தண்ணியுமே மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரகம் சேரல அப்படின்றவங்க ஓமம், கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது இந்த 2 மட்டுமே ராத்திரிக்கு நீங்கள் கொதிக்க வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். அது கூட சேர்ந்து சோம்பும் சேர்த்து எடுத்துக்கலாம். சோம்பு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தான். ஸோ அந்த 3 மட்டுமே 1/4 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணியை கூட எடுத்து குடிங்க ராத்திரிக்கு. உங்களுக்கு சாப்பாடு சீக்கிரமாக செரிமானம் ஆகும், மெட்டபாலிக் ரேட் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைக்கா எதுவுமே சேரல அப்படின்னா பச்சை தண்ணி கூட குடிக்கலாம். நல்லா மிதமான சூட்டில் குடிங்க, போதுமானது. ரொம்ப முக்கியம், சாப்பாடு சாப்பிட்டு 1 ஹவருக்கு எதுவுமே தண்ணி இது குடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணி 1 ஹவருக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்து வெந்நி தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்களேன், செமையாக இருக்குங்க. சீக்கிரமாக வந்து சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகும், மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸும் ஆகும், நம்மளுக்கு வெயிட் லாஸும் கரெக்டாக கொண்டு வரும். அதை ஞாபகம் வச்சுட்டு 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்ட 1 ஹவர் கழித்து நல்லா வெந்நி தண்ணி குடிங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் லாஸ்ட்டாக எடுக்கிறது 7 மணிக்கு பேக்கெட் ட்ரிங்க் தான். இன்றைக்கி நித்திஷப்பா அவங்களோட கலோரி பேர்னிங் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, டயட்டையும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணாங்க. நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 6-7 நாள் வந்து எக்ஸசைஸ் பண்ணனால இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னால் கண்டினியூவாக வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டு வேணும். மசில்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம். அதனால் நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து வாரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க. இன்றைக்கி என்னோட டயட்டை சூப்பராக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை உலகில் சந்திக்கலாம்.